ஒரு சின்ன சாட்சி சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. என்னோட ப்ரெக்னென்சி டைமில் ஒரு 5 மாதம் இருக்கும். 5 மாதமாக இருக்கும்போது ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கேன் நைட்டு. நான் என்னோட கணவரோட வீட்டில் இருந்தேன், கொஞ்ச நாள் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என் கணவரோட வீட்டுக்கு போயிட்டேன். அவன் கணவரோட இருக்கும்பொழுது என்னாச்சுன்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கேன். அதிகாலையில் எனக்கு ஒரு கனவு வருது. ஆனால் தத்ரூபமாக இருக்குது. ஒரு பிசாசு என்கிட்ட சொல்லுது, ஒன்று நீ உன் பிள்ளைய கொடு. பிள்ளை எங்கே இருக்குது? எனக்கு இன்னும் பிள்ளைய பிறக்கல. பிள்ளை எங்கே இருக்குது? வயத்தில் இருக்குது. பிள்ளைய கொடு, இல்லாட்டி உன் புருஷனை கொடு. தெளிவாக பேசுது. கோரமான ஒரு பிசாசு. வேர்த்து வேர்த்து கொட்டி வயத்தில் 5 மாதம் பிள்ளை முழிச்சிட்டேன். பயந்து நடுங்குறேன் கிடுகிடுன்ட்டு. எனக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மாவுக்கு தினமும் ஃபோன் பண்ணி பேசுவேன். ஆனால் அம்மா எனக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ நான் எனக்கு காலையில் பயத்தில் நான் நடுங்கிட்டே இருக்கேன். என் ஹஸ்பண்ட் என்னை எழுப்புறாரு. ஏன் நடுங்குற, என்னாச்சு? எப்போ பிசாசு இப்படி சொல்கிறான். உடனே எனக்கு ஏன்னா அவன் சொன்ன கோரத்தை பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. இப்போவே யாரோ ஒருத்தர் சாக போகிறாங்கன்ற நிலமையில் இருக்குது. நான் இவங்களை பார்த்து அழுகிறேன். ஏங்க அழுகிறேன். அவங்க சொல்கிறாங்க, வயத்தில் பிள்ளைய ஏறி இப்போ அழுகிறேன். என்னாச்சு? அவங்களுக்கு ஆறுதல் படுத்த முடியல, அவங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வர முடியல. அப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச புதுசு. எங்களுக்கு 5 மாதம் தான் ஆகுது. உடனே 6 மாதம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு. அம்மாவுக்கு உடனே ஃபோன் அடித்தேன். அதிகாலையில் அம்மாவுக்கு பயந்துட்டு ஃபோன் அடித்தேன். அம்மா ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாப்பா பயப்படாத. பிசாசு யார்? முதல்ல அழுறதை நிறுத்தி. எதுக்கு அழுற? பிசாசு யார்? பொய்க்கு பிதா. அவன் சொல்கிறத நம்பிட்டு நீ பயந்தேன்னா என்ன வந்துருச்சு உனக்கு? அவிஸ்வாசம் வந்துருச்சு. அவிஸ்வாசம் வந்தால் யார் பண்ண முடியாத கிரியை? ஏசப்பா கிரியையே பண்ண முடியாது. பாப்பா நீ பயப்படாத. முதல்ல நீ பிசாசுக்கிட்ட எதிர்த்து நில்லு. நீ யார்? நான் ஏசப்பா பிள்ளை. என் வயத்தில் இருக்குது ஏசப்பா பிள்ளை. என் புருஷன் ஏசப்பா பிள்ளை. என் கணவர் ஏசப்பா பிள்ளை. நான் என்ன பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நீ அதுகிட்ட பேசு. சொல்லிவிட்டு நீ தைரியமாக இரு, நீ இதை நினச்சி பயப்படாதன்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு ஒரு நல்ல விசுவாசமாக இருந்தது. விசுவாசம் வந்தது. நான் பயப்படுறதை நிறுத்தினா இது 5 மாதத்தில் இது நடக்குது. அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏசப்பா எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நான் நல்லா பிரசவம் ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, 6 மாதத்தில் வலி வந்துருச்சு. வலினா பிரசவ வலி வந்துருச்சு. கான்ட்ராக்ஷன் பெயின்னு சொல்லுவாங்க. அந்த பிரசவ வலியே வந்துடுச்சு எனக்கு. பிரசவ வலி வரும்போது டாக்டர்கிட்ட போனோம். எங்களோட ஃபேமிலி டாக்டர் ஆண்டிகிட்ட போனோம். அவங்க டிஜிஓ. அவங்க எங்ககிட்ட என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு 6 மாதம் ஆகுது. இப்போ குழந்தை வெளியில் உனக்கு வந்திருக்கிறது பிரசவ வலி தான்மா. ஸ்கேன்லாம் பார்த்துட்டேன், உனக்கு வந்திருக்கிறது பிரசவ வலி தான். ஆனால் இப்போ குழந்தை வந்ததுன்னா வெளியே கண்டிப்பாக உன் குழந்தை பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக குழந்தை மூளையும் டெவலப் ஆகிருக்காது, லங்ஸும் டெவலப் ஆகிருக்காது, அது உயிரோட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான விசுவாசி. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு ஷாட் தரேன், ஒரு ஊசி போட போகிறேன். அந்த ஊசி போட்டால் அந்த ஊசி அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு டாக்டர். ஆனால் அவங்க என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த ஊசினால் உனக்கு வலி நிற்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீயும் நானும் கும்பிட்ற ஏசப்பா யார்? பயங்கரமான ஆள். அவரை நான் விசுவாசிக்கிறதுனால உனக்கு என்ன பண்ணிடும், வலி ஸ்டாப் ஆகிடும்னு சொன்னாங்க. அவ்வளோதான். வந்தாங்க, ஒரு ஊசி போட்டாங்க, படுமான்னாங்க. 10 நிமிஷம் என் ஹஸ்பண்டையும் என்னையும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணாங்க. திருநெல்வேலிக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் பாருங்கள். உனக்கு ஒன்றும் ஆகாது, நாளைக்கு காலைல நீ சரியாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க கிளம்பி. அடுத்த நாள் காலையில் நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திக்கிறேன். என் ஹஸ்பண்ட் எழுப்பக்கூடாதுன்னு விட்டுட்டாங்க என்ன. காலையில் தூங்கி எழுந்துச்சா எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க. காலையில் எழுந்துச்சு பார்க்குறேன், எல்லோரும் வலிக்குதா. எனக்கு வலிக்கல அப்படின்றேன். அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அந்த தூங்கும்போது படுக்கும்போது நான் ஒன்று சொல்லிகிட்டே படுத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆண்டவர் என்கிட்ட சொல்லாரு, விசுவாசத்தினாலே நீதிவான் பிழைப்பான் மகளே, உனக்கு ஒன்றுமே ஆகாது, நீ வேணா பார், உனக்கும் ஒன்றும் ஆகாது, உன் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாதுன்ட்டு எனக்கு ஒன்று சொன்னார். அதை சொல்லிகிட்டே தூங்கிட்டேன். சரியாயிடுச்சு. 6 மாதத்தில் ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டார், என் பிள்ளையும் காப்பாற்றிட்டார். அதுக்கு அடுத்தது 7 மாதம் முடியும் போது திரும்ப பிரசவ கனிக்கூட உடஞ்சிருச்சு. என்னை ஹாஸ்பிட்டலுக்கு சிஎம்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ் திரும்ப சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைக்கு லங்ஸ் வளர்ந்துருக்காது, உன் குழந்தைக்கு மூளை வளர்ந்துருக்காது அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன அப்போ எனக்கு இங்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் போக 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 எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒன்றும் எனக்கெலாம் பயமாகவே இல்லை பாப்பா, ஒன்றுமே ஆகாது பாரு, உனக்கு சீக்கிரமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு சீக்கிரமே பிரசவம் ஆகிடும், ஒன்றுமே பண்ணாது, பிள்ளை சூப்பராக வரப்போகுது வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போவும் ஆண்டவர் அங்கே எல்லாம் ஹை ரிஸ்கில் வச்சுருக்காங்க. என்ன
வச்சு எல்லாத்தையும் குழந்தையோட ஹார்ட் பீட் என்னோட ஹார்ட் பீட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணும்போது அப்போ ஆண்டவர் திரும்ப அந்த வசனத்தை சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ என்னைய 100% விசுவாசிச்சேன்னா உனக்கு ஒன்றுமே ஆகாது. நான் தேட்டருக்குள்ளே போகிற வரைக்கும், ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிற வரைக்கும் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ஒன்றும் ஆகாது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உள்ளே போயிட்டு எனக்கு பிறந்த உடனே என் குழந்தை அழணும், எனக்கு அதுதான் எஸ்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சிசரியன் பண்ணி எடுத்த உடனே பயங்கர சவுண்டு. நான் வந்து ஆண்டவர் நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என் வாழ்க்கையில் நன்மை மாத்திரம்தான் செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, நன்மையை செய்கிற தேவன் நீங்கள் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த பிசாசுக்கிட்ட இருந்து என்னையும் என் பிள்ளையும் காத்துக்கொள்கிறதுக்கு கேடகமாக கொடுத்ததை பார்த்தீங்கன்னா விசுவாசம்தான். இப்போ அவன் பார்த்தீங்கல்ல, இப்போ இருக்கிறதுலே பயங்கர சேட்டை, ரொம்ப வாயி. ஆண்டவர் 100% அவனை நல்லா வச்சுருக்கார். ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்வாருங்கிறதுக்கு அவன் ஒரு பெரிய சாட்சி. எனக்கு என் பையன் பிறந்தது ஒரு பெரிய சாட்சி. ஒரு தடவை எனக்கு இந்த கன்னத்தில் ஒரு நரம்பில் ஒரு சின்ன பெயின், இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். இந்த பெயின் வலி இருந்தது உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். இந்த சைடு கன்னத்தில் ஒரு வலி, அது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும். அப்போ நம்ம ஊரில் யாருக்குமே அது இருக்க வாய்ப்பில்லை, அப்படி ஒரு வலி. சரியா? நான் இதை வந்து நான் ஆண்டவரோட மகிமைக்காக மாத்திரம்தான் சொல்கிறேன், விசுவாசம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத. அப்போது அந்த பெயினை என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்னு இன்னொரு ஒரே ஒரு பெயினை தான், வலியை தான், எக்ஸ்க்ரூஷியேட்டிங் வலிங்கிறத இன்னொரு ஒரே ஒரு வலியை தான் சொல்லுவாங்க. சிலுவை மரணத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயினுங்கிறத இதை சொல்லுவாங்க. அந்த வலி வந்து உண்மையாக கரெக்டாக சொல்லணும்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும், ஒரு 70% தெரியும். என்னோட மொத்த வலியும் தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா அண்ணன், எபி அண்ணன் தான். என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். காலையில் எந்திரிச்சு உட்காந்து எச்சு உழுங்கின உடனே ஷாக் அடித்த மாதிரி ஆரம்பிக்கும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏங்கி ஏங்கி அழுவேன். அழுதாலும் வலிக்கும், சிலுவை பாடு மாதிரி எனக்கு அப்படியே அந்த வலியை தாங்கவே முடியாது என்னால். அப்போ எனக்கு விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், நான் ஒன்று தான் எப்போவுமே என் வாழ்க்கையில் பிறந்த பத்துலேருந்து விசுவாசிக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா என் வாழ்க்கையில் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பே கிடையாது. அது எவ்வளோ பெரிய வலியாக வேணா இருக்கட்டும். நான் ஏசப்பா கிட்ட ஒரு நாள் கூட எனக்கு ஏன் வலிக்குது, இது ஏன் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரணும், எனக்கு தான் வருமா அப்படின்லாம் நான் கேட்கல ஏசப்பாட்ட. நான் வந்து சொல்வேன், சுவாமி இதை நீங்கள் அனுமதிச்சு தான் வந்திருக்கு, உங்களை சித்தம் இல்லாமல் எனக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, இந்த வலியை எனக்கு தாங்கிறதுக்கு பலன் கொடுங்கன்னு. காலையில் அந்த 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 சமயத்தில் தான் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அதில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. நான் என்னால் எந்திக்க முடியாது, நடக்க முடியாது, எனக்கு அவங்க ஹெவி டோஸ் டேப்லெட் கொடுக்குறாங்க அந்த பெயினை நிறுத்துறதுக்காக. மாத்திரை வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு 2 தான் கண்ணு தெரியும். பல நாள் நான் பாடம் வாசிக்கும் போது எனக்கு கண்ணு 2 தெரியும். நான் வந்து இப்படி கரெக்டாக இது பண்ணி வாசிச்சுட்டு போவேன். அம்மா சொல்லுவாங்க, நீ தைரியமாக வாசி, பயப்படாத. எனக்கு ஏன்னா வாசிக்கும் போது வாயில் ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வாசிக்கிறத நிறுத்திடுவேன். ஆனால் ஆண்டவரோட பெரிதான கிருபையினால ஒரு நாள் கூட பாடம் வாசிக்கும் போது எனக்கு அந்த பெயின் வந்ததில்லை. அவர் அவ்வளோ அழகாக என்னை நடத்துவார். நான் சொல்லுவேன், சாமி என்னை பற்றி யாரும் பரிதாபம்லாம் படக்கூடாது, எனக்கு அவ்வளோ மோசமாலாம் என் லைஃப் இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட நான் வந்து ஆனந்தூரில் ஐயோ டைட்டஸி பரிதாபமான வாழ்க்கை வாழ்கிறான்னு நினைக்கிற அளவுக்கு, அநேகமாக மிகாவேல் அங்கிள் என் கூட இங்கே நிறைய நாள் இருந்திருக்காங்க, ஜீவிதாக்கா ஃபேமிலி என் கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்குமே தெரியாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இருந்தது அவ்வளோ சிலுவை பாடுகளுக்கு ஈக்குவலான ஒரு வழி இருந்தது. ஆனால் அதை ஆண்டவர் அழகாக கடந்து போக பண்ணார். அதில் எனக்கு நிறைய கூட இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட். அப்போது எனக்கு வந்து கல்யாணம் முடிக்கும் போதே ஆண்டவர் எனக்கு சொன்னார், என்னோட சித்தம் நான் எங்கள் அம்மா அப்பா காட்டுற எல்லா மாப்பிள்ளைக்கும் நான் ஓகே சொன்னேன். என் ஹைட்டு தான் ஒரு பையன் இருந்தான், என் ஹைட்டு தான் இருந்தான், நிஜமாக சொல்கிறேன், என் ஹைட்டு தான் இருப்பான், எனக்கு இவ்வளோ இருப்பான். அந்த மாதிரி ஒரு பையன் எங்கள் அம்மா அப்பா காட்டினாங்க, ஓகேம்மான்னு சொன்னேன். எந்த பையனையுமே இவனை வேண்டாம், இவன் சம்பாதிக்கலை, இவன் அது பண்ணலை, இவன் இது பண்ணலை, இவன் அழகா இல்லை, இவனை வந்து எனக்கு பிடிக்கலை அப்படிலாம் சொன்னதே கிடையாதுண்ணா. ஏசப்பா நீங்கள் எனக்கு என்ன விசுவாசம் இருந்தது தெரியுமா? என்னையை இத்தனை நாள் வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் எப்படி வளர்த்தாங்க? தங்கமாக வளர்த்து இவ்வளோ நாள் வரைக்கும் அம்மா அப்பாவை வச்சு என்னை போஷிக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு கல்யாண விஷயத்தில் பண்ண தெரியாதா? நான் செலக்ட் பண்ண போகிறது கிடையாது யாரையும், எனக்கு யாரையும் செலக்ட் பண்ண வேண்டாம், நான் யாரையும் செலக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பா வழியாக நீங்கள் உங்கள் சித்தமான பையனை கொண்டு வருவீங்கன்னு 100% விசுவாசமாக இருந்தேன்.
ஆனால் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வரும்போது அவங்க எனக்கு 100% கரெக்டான ஆளானு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பெரிய சேலரி அப்போ வாங்கலை, ரொம்ப பெரிய வேலையில் இல்லை, அவங்க சின்ன சேலரி தான் வாங்கினாங்க. ஆனால் இவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம், ஆவிக்குரிய பையன் பாப்பா கல்யாணம் பண்ணு, அவ்வளோதான் சொன்னாங்க. அவங்க சொன்னதை நான் அப்படியே நம்பினேன். அடுத்தது ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டேன், ஏசப்பா எனக்கு காட்டுங்க, எனக்கு இவங்க ஆண்டவர் சித்தம் தானே, ஏன்னா நான் இதுக்கப்புறம் இருக்க எல்லா வாழ்க்கையும் நான் அவரோட தான் வாழ போகிறேன், எனக்கு காட்டுங்கன்னு கேட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு கனவுல காட்டினார். கனவுல தங்க உட்காந்து, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க அம்மா கிடையாது, அவங்க அம்மா வந்து சிரிச்சுட்டு ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா டாலாக இருப்பாங்க, அவங்களுக்கு கால் மட்டும்தான் நீளம். சில பேருக்கு இதுக்கு மேலே ஹைட்டாக இருக்கும், சில பேருக்கு இதுக்கு கீழே ஹைட்டாக இருக்கும். இது போலீஸ்லலாம் பார்ப்பாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து மேலே என் ஹைட்டு தான் இருப்பாப்புல. உட்காந்தா நானும் அவங்களும் ஒரே ஹைட்டில் இருப்போம். நின்னாங்கன்னா அவங்களுக்கு கால் மட்டும் வளர்த்தியாக இருக்கும். ஆண்டவர் கரெக்டாக காட்டுறாரு, உனக்கு வர பையனுக்கு நீளமான கால்கள், லாங் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அதுதான் தெரிஞ்சு, என்னடா இவ்வளோ நீளமாக இருக்குது இந்த ஆளு கால் அப்படின்ட்டு. ஆண்டவர் எனக்கு காட்டி விசுவாசத்தில் நான் என்ன நீங்கள் எனக்கு எது பண்ணாலும் கரெக்டு தான் சாமி, அவன் சம்பளம் வாங்கல அது உங்கள் பிரச்சனை, அவர் வேலைக்கு போகல அது உங்கள் பிரச்சனை, அவருக்கு எதுவுமே செய்ய தெரியல அது உங்கள் பிரச்சனை. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நாங்கள் வந்து அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் கப்புலெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக யூத்துக்கு வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் எங்கள் மேலே இருக்குது, நீங்கள் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள் உங்களே மாதிரி நாங்கள் இருக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் மேட் ஃபார் ஈச் அதர் கப்புல்லாம் கிடையாது. கண்ட மேனிக்கு சண்டை வரும். போமா நீ வேலையை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாருன்னா நான் 5 நாள் 10 நாள் அவர்கிட்ட சண்டை மட்டும்தான் போடுவேன். ஆனால் ஒன்று ஜெபம் நல்லா பண்ணுவோம். சரியா, ஆண்டவரை எங்கள் தலைவராக வச்சுருந்தோம். ஆண்டவர் அந்த பெயின்லேருந்து அந்த வலி எனக்கு நடக்கும்போது, அப்போ என் ஹஸ்பண்டை அவர் என்னை பார்த்துக்கிட்ட விதத்தை பார்த்து நான் ஆண்டவர் சொன்னேன், ஏசப்பா எனக்கு அப்போ நீங்கள் ஏன் இவரை கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் நிறையா நாள் ஏன் இவரை கொடுத்தீங்க, இவர் என்ன நான் சொல்கிறதெல்லாம் ஏட்டிக்கு மூட்டிக்கு தான் பண்ணுறாரு அப்படின்லாம் நினச்சிருக்கேனே ஏசப்பா அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியும், இதுக்கு தான் நீங்கள் இவரை கொடுத்தீங்களா, வேறு எந்த பையனாக இருந்திருந்தாலும் அந்த இடத்துல என்னை எப்படி பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியாது. என்னோட பெயினை ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டதே கிடையாது. என்னோட வலியில் ஒரு நாள் கூட, நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், அவங்களோட வலியில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் கோவம்லாம் படுவாங்க, எனக்கு அப்படி கோவமே அவர் பட்டது கிடையாது. நான் என்ன சொன்னாலும் செய்வார், ஏன்னா நான் தூங்கிட்டே தான் இருப்பேன் மாத்திரை போடுறனால. அப்போ அவர் வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க, எனக்கு வீட்டில் என்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க, அன்பாக வேற இருப்பாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொல்வேன், சாமி என்னோட விசுவாசம் சோதிக்கப்படும் போது என்னோட விசுவாசத்தில் நான் எங்கெல்லாம் கரெக்டாக இருந்தனோ, எனக்கு கணவன் வர்றது உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் எனக்கு கரெக்டாக தான் தருவீங்க, எனக்கு அப்பியரன்ஸ் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சம்பளம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேலை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுத்தா அவன் கரெக்டான பையன் தானே நான் விசுவாசித்தேன். என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் நல்ல ஹஸ்பண்ட் வச்சுருக்காரு, எனக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். எனக்கு என்னோடய லைஃப்பில் நான் அவ்வளோ நல்ல பையனை எனக்கு கொடுத்துருக்காருன்னு நான் இன்றைக்கி வரைக்கும் தேங்க் பண்ணுறேன். இப்போ நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் உயர்த்துறது ஆண்டவரால் நல்லா முடியும். அன்றைக்கி நான் சம்பளத்துக்கு பயந்து அவரை வேணான்னு சொல்லியிருந்தேன்னா அவர் இன்றைக்கி நல்ல பொசிஷனுக்கு வந்திருந்தது கூட நான் என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. நான் வேறு எவனாவது என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை கனப்படுத்துகிறாரு. ஒவ்வொரு அந்த பிரச்சனையில் நான் விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சாமி எனக்கு இந்த மாத்திரை போட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஆனாலும் நீங்கள் என் வாழ்க்கையில் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு அப்போ கூட இந்த மாத்திரைக்கு ஏன் இந்த வலி கேட்கலன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, ஏன் கேட்கலன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரி முடிஞ்சப்புறம் ஆண்டவரோட பெரிதான கிருபையினால் நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இந்த சர்ஜரி பண்ணணுங்கிறதுக்காக தான் எனக்கு மாத்திரை கூட என்ன பண்ணியிருக்கு, வேலை செய்யாமல் போயிருக்கு. அந்த மாத்திரை வேலை பண்ணாமல் போனனால தான் சர்ஜரி பண்ணாங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன். கரெக்டாக? அதனால் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் எது மட்டும்தான் செய்வார், நன்மை மட்டும்தான் செய்வார். எனக்கு தீமையான காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்கவே மாட்டார். அது தீமை மாதிரி இன்றைக்கி தெரிஞ்சாலும் அது என்னவா தான் இருக்க போகுது, என் வாழ்க்கையில் நன்மையாக மாத்திரம்தான் இருக்க போகுது சுவாமி அப்படின்னு ஆண்டவரை துதித்து அவரோட விசுவாசத்தில் நான் எங்கெல்லாம் உறுதியாக என்னோடய விசுவாசத்தை காத்துக்கொண்டேனோ அதிலெல்லாம் நான் இப்போவும் சொல்ல முடியும், 100% ஆண்டவர் எனக்கு நன்மையான காரியத்தை மாத்திரம்தான் செஞ்சுருக்கார். எனக்கு தப்பே என் வாழ்க்கையில் பண்ணலை, இனிமேலும் பண்ண மாட்டார். இந்த விசுவாசம் உங்களில் எவ்வளோ பேருக்கு இருக்கோ, எனக்கு என் ஆண்டவர் வந்து 1% கூட தப்பு பண்ண மாட்டார். அது தவறு மாதிரி தெரிஞ்சாலும் கெட்டது மாதிரி தெரிஞ்சாலும் எனக்கு நன்மை மாத்திரம்தான் பண்ணுவாருன்னு நம்மளால் விசுவாசிக்க முடிகிற அன்னைக்கு ஆபிரகாம் மாதிரி விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அந்த விசுவாசம் பூரணப்படும் போது நம்மளுக்கு என்ன வந்துடும், விடுதலை வந்துடும்.